அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மேலான சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் என்று வார நேரத்தில் ஷரியத்தை பாதுகாக்கிறவங்க, தீனுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவங்க, ஆரம்ப காலத்தில் எங்களோட பெரியார்கள் எங்களுக்கு தார தர்பியத், உலமாக்களை சந்திங்க, உலமாக்களோட உட்காருங்க, உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க. எந்த அளவுக்குண்டா ஹுசூசி முலாகாத்துகளுக்காக வேண்டி போனால் அவங்களுக்கு தாவத் கொடுக்குற தர்த்தீபில் எங்கள்கிட்ட, மாறாக அவங்கள்ட்ட கார்குசாரிகளை சொல்கிறது. எங்களோட மூத்த அகாபிர்கள் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள் முதல் இன்று வரை எங்களோட பெரியார்களோட முறை என்னண்டா, உலமாக்களோட அங்கீகாரத்தை, உலமாக்கள் இந்த உழைப்போட ஆதரவாக இருக்கிறத எதிர்பார்ப்பாங்களே தவிர, உலமாக்கள் முழுமையாக தாங்கள் இதில் ஒதுக்கணும், இதில் ஈடுபடணும் என்று எதிர்பார்க்கிறல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெரியார்களுக்கு மேலான கூலியை கொடுப்பானாக. இந்த சிந்தனைகளை தான் உம்மத்தில் உருவாக்கினாங்க. மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூட அந்த காலத்தில் உழைப்பை பகிரங்கமாக செயல்படுத்த முன்னால் முஃப்தி கிஃபாயத்துல்லா சாஹிப் அவங்கள்ட்ட போய்த்து இந்த உழைப்பு சம்பந்தமாக கார்குசாரிகளை சொல்லி அவங்களோட அங்கீகாரத்தை பெற்றாங்க. மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லா அவங்கள்ட்ட போய்த்து அவங்களோட அங்கீகாரத்தை பெற்றாங்க. இப்படி ஏராளமான உலமாக்கள், மௌலானா ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள எல்லா இஜ்திமாக்களுக்கும் அவங்கள கூப்பிடுவாங்க, அவங்கள பயான் செய்ய வைப்பாங்க. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட காலத்திலையும் அதே தர்த்தீப் தான். ஹஜ்ஜி இனாமுல் ஹசன் ரஹிமஹுல்லா அவங்களோட காலத்திலையும் அதே முறை தான். உலமாக்களை தீனுடைய கண்களாக பார்த்தாங்க. அவங்களோட அங்கீகாரத்தை இந்த உழைப்புக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக, ஆதரவாக பார்த்தாங்க. ஆனால் இன்று நிலம் எப்படி ஆகிட்டேன்னா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மேல் மட்டத்தில் எது கருத்தாக சொல்லப்படுதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில கண்மூடித்தனமான அன்பு வைக்கக்கூடிய மக்கள் இல்லாமல் இல்லை. இதுக்கு மிகப்பெரிய சான்று தான் நான் இப்போ உங்களுக்கு முன்னால் தர்ஜுமா செய்யக்கூடிய இந்த பயானாக இருக்குது. இந்த பயான்ட சுருக்கம், இந்த பயான் எதை வலியுறுத்த போகுது என்பதை நீங்களாகவே முடிவு பண்ணிக்கொள்ளலாம். அந்த பயான்ட உருது வார்த்தைகளோட தர்ஜுமாவை உங்களுக்கு முன்னால் பகிர்றோம். இதை சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னென்றா, உசூல்களை மீறி போன உழைப்புட நோக்கம் வேற. அது ஹிதாயத் இல்லை, அது ஹிதாயத்துக்கு மாற்றமான விடயங்கள் தான். அல்லாஹ் தாலா எங்களோட உள்ளத்தோட கண்களை திறந்து இந்த பாதையோட அபாயகர தன்மையை அல்லாஹ் தாலா எங்களுக்கு விளங்கப்படுத்துவானாக. அல்லாஹ் தாலா உண்மையின் பக்கமாக எங்களை திருப்புவானாக. உலமாக்களோட அங்கீகாரத்தோட, அகாபிர் உலமாக்களோட வழிகாட்டலோட எந்த உழைப்பு உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குதோ அந்த உழைப்பின் பக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட திசைகளை மாற்றுவானாக. இதுக்காக வேண்டி முன்னுள்ள மக்களோட, பொறுப்புதாரிகளோட அந்த உள்ளங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தெளிவை கொடுப்பானாக. பயான முழுமையாக சுருக்கமாக கேளுங்க. அல்லாஹ் தஆலா மேலான தெளிவை நசீபாக்குவானாக. சொல்றாங்க, எங்களோட சாத்திகள்ல சில மக்கள் இருக்கிறாங்க, நான் அவங்களோட பேரை சொல்லல, அவங்களுக்கு இந்த உழைப்புல சந்தேகம் இருக்குது. அவங்க சொல்றாங்க, உலமாக்கள் இப்படி சொல்றாங்க, உலமாக்கள் அப்படி சொல்றாங்கன்னு என்கிட்ட சொல்ல வராங்க. इस आलिम को, जो आलिम
काम के मैदान में नहीं है, उसकी बात से क्यों मुतासिर होते हो? सब बात है. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நான் ஓப்பனாக கேட்கிறேன். அவங்க சில சாஃப் சொல்லுன்றாங்க. நான் அவங்கள்ட்ட ஓப்பனாக கேட்கிறேன், இந்த உழைப்புட மைதானத்தில் இல்லாத உலமாக்கள்ல பேச்ச நீங்க ஏன் கேட்குறீங்க? அதை கேட்டு நீங்க ஏன் அவங்களோட உள்ளத்துல தாக்கத்தை உண்டாக்கி கொள்றீங்க? हमारे यहाँ जवाब देना नहीं है, अपने काम எங்கட உழைப்புல பதில் கொடுக்கிற அந்த தரத்தீப் இல்ல. लगे रहो. எங்கட உழைப்புல நாங்க வேலையை செஞ்சு கொண்டே இருக்க வேணும். क्योंकि एतराज होता है न जानने की वजह से. ஏண்டா சில டைம்ல எதிர்ப்புகள் அதாவது ஆட்சேபனைகள் செய்வாங்க. அவங்களுக்கு அதுல தெளிவில்லாததுனால, அதுல அவங்களுக்கு தெரியாததுனால. எனக்கு நல்லா தெரியும் எங்கட உழைப்பு செய்யக்கூடிய மக்கள் சிலவங்க உழைப்ப விட்டுட்டு உட்கார்றதுக்கு வேற சிந்தனைகள் பக்கமாக அவங்களோட கவனங்கள் போறதுக்குரிய பிரதானமான காரணம் என்னண்டா, அவங்கள்ட்ட தாவத்துல உள்ள அந்த உறுதிப்பாடு அது பலகீனமாகினது. அவங்களோட உள்ளத்துல இந்த உழைப்பால எங்களுக்கு தர்பியத் கிடைக்கும், எங்களோட உள்ளங்கள் பரிசுத்தமாகும், எங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாம வைத்துட்டு, அதனால தான் இது நடந்து கொண்டிருக்குது. பயான்கள்ல ஹிதாயத்துகள்ல தாவத் இல்லாம வைத்துட்டான். நடக்கிற பயான்கள்ல ஹிதாயத்துகள்ல ரவானகிகள்ல தாவத் இல்லாம வைத்துட்டான். ஆனா தீன் நீக்குதாம், தீன் நீக்குது. பயான்கள்ல சொல்றாங்க தீனை படிச்சுக்கோங்க, தீனை படிச்சுக்கோங்க, நல்ல பேச்சு தான். இந்த தீனை படிக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது, வேற வேற வழிகள் இருக்குது. நீங்க தப்லீகிற உழைப்புக்கு வந்து மட்டும் தீனை படிக்க வேணும். இந்த மாதிரி பலகீனமாறதுக்குரிய அடிப்படை காரணம் இதுதான். அல்லா தாலா பாதுகாக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதை கேட்ட உங்களுக்கே தெளிவாக விளங்கும். உழைப்புட மைதானத்தில் இல்லாத உலமாக்கல் என்று சொல்லி உலமாக்கல் வேறவாக பிரிக்கப்படுது. உலமாக்கல் ஒரு விடயத்தை சொல்லுவாங்க, தவறுகளை கண்டா சொல்லுவாங்க. அது தப்லீகிற உழைப்புல ஈடுபடக்கூடிய உலமாக்கலாக இருந்தாலும் சரி, அல்லது வேற உலமாக்கலாக இருந்தாலும் சரி. இப்ப இன்னைக்கு எப்படி உம்மத்துக்கு சொல்லப்படுதுன்னா, இந்த உழைப்பு செய்யக்கூடிய உலமாக்கல் வேற, இந்த உழைப்பு செய்யாத உலமாக்கல் வேற. உழைப்பு செய்யாத உலமாக்கள்ட பேச்சை நீங்க கேட்டு ஏன் நீங்க உங்கள்ட்ட தாக்கத்தை உண்டாக்குறீங்க, அந்த ஆலயம் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி. ரெண்டாவது விஷயம் பாருங்க, அந்த ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய அந்த உலமாக்களை மௌலானா சாத் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, அவங்க அவங்கள்ட்ட அறிவு குறைவாக இருக்குது, அவங்க தெளிவில்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லி. அல்லா தாலா பாதுகாக்க வேண்டும். அல்லா தாலா எங்களுடைய அசலான உழைப்பு எந்த வழிகாட்டல் எங்களுக்கு தருதோ அந்த வழிகாட்டலை எடுத்து எங்களில் உள்ள தன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீராக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம், தீன படிக்கிறது என்றது இன்னைக்கு எப்படி காட்டப்படுதுண்டா, தப்லீகிற உழைப்புல நாங்க தாவத்தை தான் படிக்க வேணும், தீன வேற எங்கெல்லாம் படிச்சு கொள்ளையிலும் எங்களுக்கு என்று சொல்ற மாதிரி இருக்குது என்று சொல்றார் அவர். அல்லாஹ் தாலா பாதுகாக்க வேண்டும். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தாலா எந்த அடிப்படையான ஹைரான சிஃபாத்களோட இந்த உழைப்ப வழி நடாத்தினானோ, உலமாக்கல் மூலம், அகாபிர்கள் மூலம், பெரியார்கள் மூலம், அந்த முறைகளை அறிந்து தெரிந்து அந்த முறைகளோடு செய்யக்கூடிய அகாபிர்களோடு சேர்ந்து எப்ப நாங்க உழைப்புகளை மேற்கொள்வோமோ
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில தர்பியத் உண்டாக்குவான், எங்களோட வாழ்க்கையில தஸ்கியா உண்டாக்குவான். அல்லாஹ் தாலா முழு உம்மத்திலையும் பல ஹைறுகள் உண்டாக்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உலமாக்கள்ல அங்கீகாரத்தோட, அகாபிர் உலமாக்கள்ட மஷூராவோட எந்த உழைப்பு உலகத்தில் நடந்து கொண்டிருக்குதோ, அல்ஹம்துலில்லாஹ், பெரியார்கள் முழு உலகத்திலும் அல்லாஹ் தாலா அவங்களோட ஆயுள் நீளமாக்கி வைக்க வேண்டும். அவங்களோட காலங்கள் சஃபர்லே போகுது. ஒவ்வொரு நாட்டுக்கா போறாங்க, அங்குள்ள மக்களுக்கு தர்பியத் செய்யறாங்க, அங்குள்ள மக்களுக்கு உழைப்பை விளங்கப்படுத்துறாங்க, அங்குள்ள நாடுகள்ல தகாசாக்களுக்குரிய மஷூராக்களை கொடுக்கறாங்க. முழு உலகத்திலும் உழைப்பு அழகான முறையில, ஒரு சீரான முறையில, மஷூரா அடிப்படையில நடந்து கொண்டிருக்குது. எங்களுக்கு தெரியும், அமெரிக்கால ஜோட முடிச்சாங்க, கனடால ஜோட முடிச்சாங்க. பெரியார்கள் பிரிந்து பல நாடுகளுக்கு போய்த்து இந்த உழைப்புட அசில் அந்த விஷயங்களை உம்மத்துல கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூடிய சீக்கிரம் அந்த அகாபிர்கள அந்த வருகையை எங்கட நாட்டுக்கும் நசீபாக்குவானாக. எங்கட மக்களோட முழு சிந்தனையை அல்லாஹ் தாலா உழைப்புக்காக தியாகம் செஞ்ச மக்களோட உள்ளத்துல உழைப்புக்காக வேண்டி சில தியாகங்களை செய்ய வேண்டும், உழைப்பு பாதுகாக்க சில தியாகங்களை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை அல்லாஹ் தாலா கொடுப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.